யூஸ்வலான தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி இல்லாமல் இட்லி ரவா இட்லிக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்டான சைட் டிஷ் இந்த பாம்பே சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 சின்ன பச்சை மிளகா கீறினது சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி நல்லா துருவினது சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இங்கே அரை கப் கடலை மாவை 1 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கலந்து இந்த கலவையை கடாயில் சேர்த்துருக்கேன். சூடான கடாயில் சேர்த்ததால் கடலை மாவு மிக்சர் சீக்கிரமே கெட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி விருப்பப்பட்ட கன்சிஸ்டன்சிக்கு இந்த மிக்சர் ரெடி பண்ணிக்கோங்க. பாம்பே சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான குயிக்கான இந்த பாம்பே சட்னி ரெடி. சமையல் ரெடி. ரவா இட்லியோட இது சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.